So இன்னைக்கு வந்து test number 4 pharmacology. So these are the some standard and common questions கேட்டது. So first question, for majority of patients of Parkinsonism, the standard drug therapy is levodopa and carbidopa. Parkinsonism அப்படினா ஒரு nervous disorder. So இதுல அந்த வயசானவங்க mostly elder people, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கை நடுக்கம், rigidity, tremor அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிலது வந்து சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸசிவ் சலைவேஷன், மூட் சேஞ்சஸ் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் மயக்கமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ பார்க்கின்சோனிசம் அந்த டிசீஸ்க்கு வந்து அதுக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படியே சொல்லிடுறேன். ஸோ இது ஒரு சின்ன ஒரு குயிக் ரீகேப் மாதிரி இருந்துட்டு போகுது. ஸோ டோபமைன் ப்ரீகாசர் வந்து லீவோடோப்பா. ஸோ உங்களாலவே தெரியும் ப்ரோடக், பிகாஸ் லீவோடோப்பா வந்து டோபமைன் வந்து blood brain barrier தாண்டாதனால we will give it as levodopa. So கூட வந்து அந்த enzyme inhibitor, decarboxylase inhibitor is carbidopa. So the first combined therapy is levodopa and carbidopa. So this is the following drug is effective in chlorpromazine induced Parkinsonism. So in the question it is very important. Some drugs can induce Parkinsonism. So அதுல வரதுதான் இந்த trihexyphenidyl அப்படிங்கிற ட்ரக். இது நம்ம ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் ஏஎன்எஸ்லையும் படிச்சிருப்போம் நம்ம, சரிங்களா? இந்த ட்ரைஹெக்ஸைஃபெனிடைல் இதோட இன்னொரு. ஸோ இந்த ட்ரக் ட்ரைஹெக்ஸிஃபெனிடைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்டி கோலினர்ஜெக்ஸில் படிச்சிருப்போம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து பென்ஸ்ஹெக்சால். ஸோ ட்ரைஹெக்ஸிஃபெனிடைலுக்கு இன்னொரு பேர் வந்து பென்ஸ்ஹெக்சால். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரக் இட் இஸ் காபாபென்டின். ஸோ கொஞ்சம் அப்படியே ஆன்டி எபிலெப்டிக்ஸ் அந்த காபா அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ காபாபென்டின் இப்போ ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸில். So gabapentin is a GABA agonist drug. This is a GABA agonist and the high lipid solubility இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா it acts by releasing the GABA. It is a neurotransmitter, isn't it? So இது வந்து orally it will be absorbed. So the third question, gabapentin acts by increasing the GABA release அப்படின்னு சொல்லணும் நம்ம. Next, select the anticonvulsant drug that acts as a GABA transferase inhibitors. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து காபாபென்டின், விகாபெட்ரின், லாமோட்ரிகன், கிளோபசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் வந்து விகாபெட்ரின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இதுவும் காபா அந்த டிரான்ஸ் அமினேஸ் என்சைம் வந்து இன்ஹிபிட் பண்ணுறது. அந்த அமினேஸ் அப்படிங்கிறது இட் இஸ் இன்ஹிபிட்டர் ஆஃப் த என்சைம். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சினாப்டிக் கிளெஃப்ட்ல வந்து காபா கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுது. இதுவும் ஓரலி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிப்ரெஷன். ஸோ தேர் வில் பி சம் வெயிட் கெயின். விகாபேட்ரின், சரிங்களா? விகாபேட்ரின் மிஸ்லேனியஸ் ட்ரக்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், டிஸ்பைட் ஹேவிங் ஆன்டி கன்வல்சன்ட் ஆக்ஷன் டயசிபம் இஸ் நாட் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் எபிலெப்சி. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டயசிபம் வந்து எதில் வரும்னா பென்சோடைசிபின் கிளாஸ்ல வரும். நம்ம ஹிப்னாட்டிக் செடேட்டிவ்ஸ் அதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ ஈவன் தோ இட் இஸ் எஃபெக்டிவ் பட் வி ஆர் நாட் யூசிங் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் எபிலெப்சி. ஸோ அதுக்கு ரீசன்ஸ் வந்து இருக்கு. என்னன்னா இட் இஸ் நாட் எஃபெக்டிவ் ஓரலி, இட் காசஸ் செடேஷன், இட்ஸ் ஆன்டி கன்வல்சன்ட் ஆக்ஷன் வேன்ஸ் ஆஃப் வித் க்ரானிக் யூஸ். ஸோ ரெண்டு பி அண்ட் சி. ஸோ வந்து தூக்கம் வந்துடும், ஏன்னா நம்மளுக்கு எபிலெப்சி தெரியாது அப்போ. ஸோ இட் க்ரானிக் யூஸ் பண்ணும் போது அந்த ஆக்ஷன் வந்து அப்படியே சேச்சுரேட் ஆகிடும். ஸோ பார்பியூட்டரேட்ஸ், தட் இஸ் சாரி பென்சோடைசிபின்ஸ் தே ஆர் நாட் ப்ரிஃபர்ட் ஃபார் ஆன்டி எபிலெப்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், சோடியம் வால்ப்ரோயேட் ஹாஸ் பீன் ஷோன் டு வால்ப்ரோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். இந்த கிளாசிஃபிகேஷன்ல வந்து வால்ப்ரோயிக் ஆசிட் கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்ல வந்து படிச்சிருக்கோம். வால்ப்ரோயிக் ஆசிட், சோடியம் வால்ப்ரோயேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் இந்த ட்ரக் பத்தி ஒரு சின்ன இது என்னன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் பெட்டிட் மல் ஆர் ஆப்சன்ட் ஷீசர் அப்படின்னு சொல்லுவோம் சோடியம் வால்ப்ரோயேட். ஸோ இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஸோ இட் ப்ரொலாங்ஸ் த சோடியம் சேனல் இன்ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இட் அட்டினுவேட்ஸ் கால்சியம் சேனல் நிறைய இருக்கு, எல் டைப், டி டைப் அப்படி இருக்கும் மாதிரி. ஸோ இட் அட்டினுவேட்ஸ் இட் and it inhibits the degradation of GABA by GABA. So GABA நம்மளுக்கு தேவை. ஸோ அதோட டிரான்ஸ்அமினேஸை இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் த மெக்கானிசம்ஸ் ஆஃப் சோடியம் வால்ப்ரோயேட். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் த ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் ட்ரைஜெமினல் நியூராலஜியா அப்படின்னா. ஸோ த ஆன்சர் இஸ் கார்பமிசபின். அது காமன்லி ஆஸ்க் கொஸ்டின். ஸோ கார்பமிசபின் பார்த்தீங்கன்னா ட்ரைசைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ இமிப்ரமைன் மாதிரியே இட் இஸ் அன் ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக், இமிப்ரமைன். So this carbamazepine, it is used in trigeminal neuralgia and glossopharyngeal neuralgia.
So, in the trigeminal face, there will be some pain in the face actually. So, it can be the drug of choice is carbamazepine. The next question is the following adverse effect of phenytoin. It is related to high plasma drug concentration. So, phenytoin, it is also a drug of choice for epilepsy. Either it belongs to diphenylhedantoin class. So, it will reduce the sodium concentration. So, the adverse effect, the prominent adverse effect, it causes ataxia. So, what is ataxia? So, ataxia, there will be imbalance or the coordination on the brain nerves. So, the answer the following adverse effect of phenytoin: ataxia, hirsutism, the hair growth, the gum hyperplasia, that is swelling of gums. So, we can go with all of the above. The following drug is used to reverse the CNS depression produced by diazepam. So, diazepam poisoning, so antidote, we can go for flumazenil. Zolpidem differs from diazepam. Zolpidem, a drug of choice, hypnotic sedatives. So, this is a category of drugs, hypnotics and sedatives. So, this is benzodiazepine, and then Z hypnotics, Z hypnotics, newer agents. So, benzodiazepine, diazepam, nitrazepam, flurazepam. So, newer agents in the Z-class drugs, zolpidem, zopiclone, and zalpelon. So, zolpidem is imidazole pyridine derivate. So, this is a drawback. Drawback is a difference from diazepam. Hypnotic action shows little fading on repeated nightly use. It is short acting actually. Zolpidem. Another, it causes more marked suppression of the REM sleep. So, the option is its hypnotic action shows little fading on repeated nightly use. Then, the mechanism the only hypnotic effect. Zolpidem only hypnotic effect. There is no anti-anxiety or anti-convulsant effect. Then they are rapid and short acting. Classify the hypnotics which is having a short and rapid action. Zolpidem. We can go with zolpidem. This is flumazenil for the antidote. So, flumazenil. The primary mechanism of action of benzodiazepines. So, benzodiazepines it is hypnotics and sedatives. Benzodiazepines. Diazepam, nitrazepam, flurazepam. So, what is the mechanism of action? So, this is the GABA. It facilitates the action of GABA. So, GABA and the neurotransmitter, you have to remember. GABA. What is this GABA actually? Gamma aminobutyric acid. Gamma aminobutyric acid. So, it is also a neurotransmitter and inhibitory neurotransmitters. Inhibitory neurotransmitter. So, the action of benzodiazepines. So, benzodiazepines, it facilitates the GABA mediated chloride influx. The chlorine ions opening. Actually, they the clear the GABA is a neurotransmitter. So, what it will do, they potentiate the inhibitory effect. And GABA inhibitory effects. So, by benzodiazepine increase by opening the chlorine channel. So, once the chloride ions we will call it as hyperpolarization. So, hyperpolarization there will be CNS depression. So, answer is facilitation of GABA mediated chloride ion. It will get inside the cytoplasm. So, barbiturates exert the following action except. So, அடுத்த class barbiturates So, அதுக்கு என்னென்ன actions இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். First, barbiturates derivatives of barbituric acid. So, hypnotics, it is used as a hypnotics. So, there are classification of long acting, short acting, and ultra short acting.
ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அந்த குளோரைட் சேனல் ஓப்பனிங் வந்து இட் வில் இன்க்ரீஸ் the timing and it will potential, that is increase the inhibitory action of GABA. இதுவும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன ஆக்ஷன் இருக்காது அப்படின்னா அனால்ஜெசிக், பெயின் ரிலீவ் பண்ணாது. இட் இஸ் அன் ஆன்டி எபிலெப்டிக், ஆன்டி ஆன்சைட்டிக் அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெசன்ட். ஸோ எக்ஸப்ட் அப்படிங்க அனால்ஜெசிக். நெக்ஸ்ட் எத்தனால் இஸ் யூஸ்ட் இன் மெத்தனால் பாய்சனிங் பிகாஸ், ஸோ நம்மளுக்கு தெரியும் அந்த சாராயம் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தனால், அதுக்கு வந்து எத்தனால் தான் கொடுப்போம். So it inhibits the metabolism of methanol and generation of toxic metabolites. So mulla edukumbod, so we can give ethanol in when there is methanol poisoning. Patients treated with the following drugs should be cautioned not to consume alcohol beverages. இது முக்கியமான क्वेश्चन இது actually. So metronidazole எடுத்துக்கிறவங்க வந்து they should not consume alcoholic. So metronidazole வந்து நம்ம எந்த கிளாசிஃபிகேஷன்ல படிச்சிருப்போம் அப்படின்னா so dysentery கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் metronidazole. ஸோ மெட்ரோனிடசோல் வந்து நம்ம டிசென்ட்ரி கொடுப்போம். எதில் வரும்னா ஆன்டி மைக்ரோபியல்ஸில் வரும். ஸோ ஆல்கஹாலில் எடுத்துக்கிட்டா டைசல்ஃபுரம் லைக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இட் வில் காஸ் தட். ஸோ மெட்ரோனிடசோலும் ஆல்கஹாலும் ஷுட் நாட் பி சரி, அப்படி ரெண்டும் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிக்காக இருப்பாங்க, ஸ்டொமக் பெயின், ஃப்ளஷஸ்லாம் வரும். So it is ADR, metronidazole, mostly alcohol மற்ற drugs எடுத்துக்கூடாது. So disulfiram like reaction it is caused by metronidazole. Intravenous fentanyl is used in balance anesthesia to offer relaxation of chest muscle, analgesia, unconsciousness, suppression of gastric acid secretion. So fentanyl அப்படிங்கிற drug மொதல் எந்த கிளாஸ்ல வருது அப்படி, it is opioid analgesic, fentanyl. சரிங்களா? So it is used to balance anesthesia by providing analgesia. So opioid analgesics are category, so it will provide analgesia. So select the anesthetic that increases cardiac output and blood pressure. So this is a ketamine அப்படின் dissociative anesthesia அப்படின்னு ஞாபகம் வரணும். So this is a anesthesia ketamine. ஸோ அதை பற்றி சொல்லிடுறேன். நம்ம வந்து ஜென்ரல் அனஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ they will be producing reversible loss of consciousness. மயக்கம் மருந்து ஹோல் பாடியில் வந்து சென்சேஷன் இருக்காம இருக்கும். ஸோ அதில் கிளாசிஃபிகேஷன் நம்ம படிச்சிருப்போம். 2 types of classification, inhalation and intravenous anesthetics அப்படின்ட்டு. ஸோ இன்ஹலேஷனில் வந்து லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் பார்த்துருப்போம். ஸோ ஹாலோதைன் அப்படிங்கிறது இட் இஸ் அ வாலடைல் லிக்விட். இது வந்து ஓபியாய்டு அனல்ஜெசிக்ஸில் வரும், ஃபென்டனைல். அண்ட் கீட்டாமைன், டைசிபம் வந்து உங்களுக்கு ஹிப்னாட்டிக்ஸ் அண்ட் செடேட்டிவ். ஸோ கீட்டாமைன் அப்படிங்கிறது வந்து டிசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக்ல வரும். அண்ட் இட் இஸ் இன்ட்ராவீனஸாக நம்ம எடுத்துப்போம். கீட்டாமைன் வந்து இன்ட்ராவீனஸ் ஆர் நான் வாலடைல் அனஸ்தெட்டிக்ஸில் படிப்போம். அது ஸோ இப்போ சொன்ன இல்லையா, டிசோசியேட்டிவ் அனஸ்தீசியா இஸ் ப்ரொடியூஸ் பை கீட்டாமைன். ஹாலுசினேஷன்ஸ் இருக்கும் இதில். நெக்ஸ்ட் செலக்ட் த ஜென்ரல் அனஸ்தெட்டிக் தட் இஸ் பர்டிகுலர் சூட்டபிள் ஃபார் அவுட் பேஷண்ட் சர்ஜரி. ஸோ உடனே வந்துட்டு உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வில் பி இது வந்து வாலடைல் லிக்விட்ஸ், ஈத்தர், ஹாலோதேன், என்ஃப்ளூரேன், டெஸ்ஃப்ளூரேன். இதில் வந்து ஸோ இப்போ டூத் எயில்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அவுட் பேஷண்ட்டாக வந்துட்டு உடனே எடுத்துகிட்டு போய் ஆர் குவிக் ரிகவரி இருக்கணும். ஷார்ட் லிவ்டு போஸ்ட் அனஸ்தெட்டிக் சைக்கோமோட்டர் இம்பேர்மெண்ட். ஸோ அதுக்கு வில் பி கோயிங் வித் டெஸ்ஃப்ளூரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரக். ஸோ இது ஹைலி வாலடைல். இதோட டெஸ்ஃப்ளூரேன் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஹைலி வாலடைல். அப்படின்னா அந்த வேப்பரைஸ் ஆகிடும். ஸோ அது அண்ட் இட் இஸ் லெஸ் சால்யூபிள் இன் பிளட். நான் உங்களுக்கு ஃபார்மகாலஜியில் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். அப்படி இதோடது அப்படி டெஸ்ஃப்ளூரேன் அப்படின்னா ஹைலி வாலடைல், லெஸ் சால்யூபிள் இன் பிளட். அப்புறம் வந்து அரித்மியா, ஷீசஸ் இது வராது. இட் இஸ் ஃபார் அவுட் பேஷண்ட் சர்ஜரி அப்படின்னு கேட்டால் டெஸ்ஃப்ளூரேன், வி கேன் கோ வித் டெஸ்ஃப்ளூரேன். ஸோ ஜென்ரல் அனஸ்தெட்டிக் கிளாஸில் வருது. அண்ட் இட் இஸ் வாலடைல் லிக்விட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து நம்ம இதை பார்ப்போம். வாலடைல் லிக்விட்ஸ் இன்ஹலேஷன் அனஸ்தெட்டிக்ஸில் வந்து வருது. நெக்ஸ்ட் மெலிக்னன்ட் ஹைப்பர்தெர்மியா. அது வந்து ஒரு ஏடிஆர். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹாலோதேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஹாலோதேன் இஸ் அ வாலடைல் லிக்விட். ஸோ முக்கியமான கொஸ்டின் இது. ஸோ தேர் இஸ் அ ரேர் காம்ப்ளிகேஷன் வித் திஸ் அனஸ்தெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம், மெலிக்னன்ட் ஹைப்பர்தெர்மியா. ஸோ இது ஹாலோதேன் வந்து ஒரு ஃப்ளூரினேட்டட் அனஸ்தெட்டிக். ஸோ இதோட மெலிக்னன்ட் ஹைப்பர்தெர்மியா அப்படின்னா இது வந்து என்னன்னா ஹைப்பர்தெர்மியா அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எதனால அப்படின்னா தேர் வில் பி லாட் ஆஃப் கால்சியம் ரிலீஸ் ஃப்ரம் த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சரிங்களா. சரி, இது வந்து மெலிக்னன்ட் ஹைப்பர்தெர்மியா. இட் இஸ் அ காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஹாலோதேன். ஸோ இதை கியூர் பண்ணணும் அப்படின்னா ட்ரக் ஆஃப் சாய்ஸஸ் டான்ட்ரோலின். ஸோ இட் இஸ் அ மசில் ரிலாக்சன்ட். ஸோ டான்ட்ரோலின் வந்து கொடுக்கலாம் நம்ம. சரிங்களா, டான்ட்ரோலின்.
Next, ether is still used as general anesthetic in India, especially in peripheral hospitals because ether வந்து ரேலா யூஸ் பண்ணுவோம். It is a volatile liquid. General anestheticல வர்றது ether, diethyl ether அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது volatile அப்படி inflammable. இது ஏன் யூஸ் பண்றது இல்லை அப்படின்னா it is inflammable. எரிஞ்சிடும், சீக்கிரமா தீப்பிடிக்கிற தன்மை இருக்கு, எக்ஸ்ப்ளோசிவும் கூட. ஸோ லங் வழியாக தான் இருக்கும். இட் இஸ் சேஃப் ஈவன் தோ, பட் நம்ம ஒரே காரணத்துக்கு தான், ஈவன் தோ இட் இஸ் நாட் ப்ரிஃபரபிள், இட் இஸ் சீப் அண்ட் கேன் பி அட்மினிஸ்டர்ட் வித்வுட் அனஸ்தெட்டிக் மெஷினால. ஸோ ஈத்தர், ஸோ வி ஆர் நாட் யூசிங் இட். The following general anesthetic has poor muscle relaxant action அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு, லாஃபிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது கேஸஸ் கேட்டகரியில் இருக்கிற ஒரே ட்ரக் வந்து இந்த நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ it has poor muscle relaxant, we are not using it. So இருந்தாலும் இதோட drawback அப்படின்னா it has a poor muscle relaxant action. Which of the following is a sign of deep anesthesia? So the stages of anesthesia ரொம்ப important. So அதில் வந்து the fall in blood pressure, it is the sign of deep anesthesia. So no surgical operation should be performed during the following stages of anesthesia. ஸோ முக்கியமானது ப்ரீ அனஸ்தெட்டிக் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது 4 ஸ்டேஜ் இருக்கும். அதை அப்படியே நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஒரு குயிக் ரீகேப். ஸ்டேஜ் 1ல வந்து அனல்ஜேசியா இருக்கும். ஸோ அதில் வந்து பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரும். ஸ்டேஜ் 2ல வந்து எக்ஸைட்டேஷன் இருக்கும். ஸோ அந்த டச்சுக்கு வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் நம்ம எந்த ஒரு சர்ஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வில் நாட் பி டூயிங். ஸ்டேஜ் 3 தான் சர்ஜிக்கல் அனஸ்தேஷியா. ஸோ பெயின் ரிஃப்ளெக்ஸ் இருக்காது, அன்கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ பிபி வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸ்டேஜ் 4 வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டம். மீன்ஸ் அதை அப்படியே கண்டினியூ பண்ண விட்டா வில் கோ ஃபார் டெத். ஸோ மெடுலரி டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெஸ்பிரேட்டரி அண்ட் கார்டியோவாஸ்குலர் டிப்ரெஷன் இருக்கும். அதனால நம்ம ஸ்டேஜ் 2 வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம், 3ல. சரிங்களா. The following local anesthetic is poorly water soluble, paraaminobenzoic acid derivative and primarily used for anorectal lesions, wounds and ulcers அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஜெனரல் அனஸ்தீஷியா முடிச்சுட்டு we are coming to லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லோக்கல் அனஸ்தெட்டிக்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கன், ஒரு சின்ன சர்ஜரி அப்படிங்கும் போது தான் வில் பி கிவிங் லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ். தென் அதுக்கு வந்து வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ்? பென்சோகேன், டிபுகேன், ப்ரோகேன், பெனாக்சினேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ த கொஸ்டின் இஸ் புவர்லி வாட்டர் சால்யூபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனோரெக்டல்னா ஆனஸ் அண்ட் ரெக்டல் லீஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ், வாட் ஆர் த ஏஜென்ட்ஸ்? The agents which block conduction of impulses in nerves. So they produce loss of sensation in a particular area. Short act, இதுல வந்து நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணியிருப்போம் அப்படின்னா ஷார்ட் ஆக்டிங், இன்டர்மீடியட் ஆக்டிங், லாங் ஆக்டிங், சர்ஃபேஸ் அனஸ்தீஷியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பென்சோகேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பென்சோகேன் வந்து எதுல வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பென்சோகேன் வந்து இட் கம்ஸ் அண்டர் சர்ஃபேஸ் அனஸ்தீஷியா. ஸோ மேலோட்டமாக போடுறது கொஸ்டின் வந்து அதான். ஸோ ஆனோரெக்டல் லீஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு ஷார்ட் ஆக்டிங் வந்து ப்ரோகேன் அண்ட் குளோர் ப்ரோகேன் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஷார்ட் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் நாட் அப்சர்வ்ட் ஃப்ரம் த மியூக்கஸ் மெம்பரேன். பென்சோகேன் வந்து இட் இஸ் நாட் அப்சர்வ்ட் ஆக்சுவலி அண்ட் இட் ப்ரொடியூசஸ் லாங் லாஸ்ட் அனஸ்தீஷியா வித்தவுட் டாக்ஸிசிட்டி. ஸோ இது வந்து டஸ்டிங் போடுற சர்ஃபேஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட டோசேஜ் ஃபார்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ it can be used as a lozenge. லாசெஞ்ச்னா அந்த ஸ்ட்ரெப்சில்ஸ் மாதிரி இருக்குங்க இல்லையா, அதுதான் லாசெஞ்சஸ். அது டோசேஜ் நம்ம ஃபார்மசூட்டிக்ஸில் படிச்சிருக்கோம். டஸ்டிங் பவுடர் ஆர் சப்போஸ்ட்ரி. ஸோ இட் இஸ் புவர்லி வாட்டர் சால்யூபிளாக இருந்தாலும் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் anorectal lesions, wounds and ulcers. இது அந்த கேட்டகரியில் வருது. இட் கம்ஸ் அண்டர் சர்ஃபேஸ் அனஸ்தீஷியாவில் வந்து வருது பென்சோகேன், கோகேன், லிக்னோகேன் இதெல்லாம். ஸோ அதர் திங் விச் இஸ் அ புவர் சர்ஃபேஸ். ஸோ நம்ம வந்து மேலே பார்த்தா சர்ஃபேஸ் அனஸ்தீஷியா, புவர் வந்து ப்ரோகேன். ப்ரோகேன் வந்து ஒரு ஷார்ட் ஆக்டிங் திங், அதனால இட் இஸ் அ புவர் சர்ஃபேஸ் அனஸ்தெட்டிக். இது ஒரு சிந்தட்டிக் காம்பவுண்ட். சரிங்களா, இது மியூக்கஸ் மெம்பர் வந்து அப்சர்வ் ஆகாது இது ப்ரோகேன் வந்து. ஸோ லோக்கல் யூஸ்க்கு வி ஆர் நாட் யூஸிங் இட். அண்ட் இது வந்து வி கேன் யூஸ் இட் வித் இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஆன்டிமைக்ரோபியல் ஆக்டிவிட்டி ஆல்சோ ப்ரோகேன். It is poor surface anesthetics. So next question is local anesthetic with the longest duration of action அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். ஷார்ட் ஆக்டிங், லாங் ஆக்டிங் அப்படின்னு இருக்கும்போது
ஸோ லாங்கஸ்ட் வந்து 4 கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில், டெட்ராகெயின், பியூபிவேக்கின், ரோபிவேக்கின் அண்ட் டிபுகேன். ஸோ இதில் இருக்க ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம வில் கோ வித் டிபுகேன். சரிங்களா, இது முக்கியம். ஷார்ட் ஆக்டிங் வந்து ப்ரோகேன், குளோர் ப்ரோகேன், இன்டர்மீடியேட் வந்து லிக்னோகேன் வரும். லாங் ஆக்டிங்ல இது ஞாபகம் வச்சுக்கோங்க, டிபுகேன் அப்படின்ட்டு. ஸோ த ஃபாலோவிங் லோக்கல் அனஸ்தெட்டிக் ரேசஸ் பிளட் ப்ரெஷர் இன்ஸ்டெட் ஆஃப் டெண்டிங் டு காஸ் ஆஃப். ஸோ இதில் மெனி வந்து பார்த்தோம் அப்படின்னா பிபி வந்து குறைக்கும் ஆக்சுவலி அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒன்லி ஒன் லோக்கல் அனஸ்தெட்டிக் விச் வில் ரேஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கொக்கைன் வந்து ஒரு நேச்சுரல் ஆல்கலாய்டு, அது தெரியும். ஸோ இது வந்து ஒரு சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட் எஃபெக்ட் இருக்கும், அன்லைக் சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட் இருக்கும். பட் இது வந்து சிம்பத்தோமெமெட்டிக் எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா வந்து நார் அட்ரினலின் ரீஅப்டேக் ஆகாதனால இட் ஹாஸ் அ சிம்பத்தோமெமெட்டிக். அதனால என்ன ஆகுது அப்படின்னா தேர் வில் பி ரைஸ் இன் பிபி. சரியா, ஃபால் ஆகாது. கொக்கைன் எடுத்துக்கும் போது தேர் வில் பி ரைஸ் இன் பிபி, டெம்பரேச்சர், பிளட் சுகர் லெவல் இருக்கும். ஸோ எல்லாமே காமனாக வரும்போது ஒன்று மட்டும் யூனிக்காக இருந்தால் ஸோ கொஷின்ஸ் அதில் வரும் இல்லைங்களா. ஸோ திஸ் ஃபாலோவிங் லோக்கல் அனஸ்தெட்டிக் இஸ் அ நேச்சுரல் ஒன். இட் ரைசஸ் த பிபி, டெம்பரேச்சர் அண்ட் பிளட் சுகர் லெவல் ஆல்சோ. இது கூட கேட்கலாம், பிளட் சுகர் லெவல் ரைஸ் பண்ணுற local anesthetic, or which is also an opioid derivative. இது வந்து opioid இல்லைங்களா. ஸோ நேச்சுரல் ஆல்கலாய்டு obtained from எரித்ரோசைலான் கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கொக்கைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. இட் காசஸ் மிட்ரியாசிஸ் ஆல்சோ. கொக்கைன் காசஸ் midriasis. ஸோ diazepam is used as a muscle relaxant. நெக்ஸ்ட் வந்து என்ன டாபிக் அப்படின்னா, கம்மிங் டு சென்ட்ரல் மசில் ரிலாக்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு. ஸோ diazepam ஓட ஆக்ஷன் வந்து இட் binds to the GABA A receptor and this decreases the polysynaptic synapse க்கு அப்புறம் வர reflexes குறைச்சு there will be a reduction in muscle tone. ஸோ இதுக்கு ஆன்டி ஸ்பாஸ்டிக் ஆக்டிவிட்டி இருக்கு. ஸோ எல்லா ஸ்பாசமும் இது வந்து இது பண்ணும். பட் இட் இஸ் பர்டிகுலர்லி யூஸ்ட் ஃபார் டெட்டனஸ். The following is a skeletal muscle relaxant that acts as a central alpha-2 adrenergic agonist. அந்த கிளாசிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, சென்ட்ரல் ஆல்ஃபா 2 அகோனிஸ்ட் அப்படின்னு டிசானிடன். ஸோ இட் இஸ் ட்ரக் ஆக்சுவலி ஆல்ஃபா 2 அப்படின்னு சொல்லிட்டு. இதோட மெக்கானிசம் இட் இஸ் நாட் given in the book, பட் I'll tell you. ஸோ இட் இஸ் குளோனிடன் மாதிரியே இருக்கும். டிசானிடன் வந்து இட் இஸ் கான்ஜெனர் ஆஃப் குளோனிடன். ஸோ இட் இஸ் சென்ட்ரல் அகோனிஸ்ட். இது எப்படி ஆக்ட் பண்ணுது, இட் இன்ஹிபிட்ஸ் ரிலீஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், எக்ஸைட்டேட்டரி அமினோ ஆசிட்ஸ். Then it will facilitate the inhibitory transmitter, that is glycine. Amino acid la glycine it will be inhibiting, and it also reduces muscle tone. Central muscle relaxant, it will inhibit the muscle tone. So there's tizanidine. It is a central alpha 2 adrenergic agonist. Then dantrolene sodium. It's important. It reduces the skeletal muscle tone. By the answer வந்து பார்த்தோம் அப்படின்னா, reducing calcium release from sarcoplasmic reticulum in the muscle fiber. So dantrolene இது வந்து directly acting ஒரு muscle relaxant. So dantrolene அப்படின்னா directly acting muscle relaxant சொல்லியாச்சு. ஸோ இதோட முக்கியமான யூஸ் வந்து ஆல்ரெடி எங்கே பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் to treat the malignant hypothermia, அந்த ஹாலோதேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ dantrolene sodium. ஸோ இட் ரெடியூசஸ் த calcium release from the sarcoplasmic reticulum அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் முக்கியம் இல்லை. dantrolene அப்படின்னா இட் ரெடியூசஸ் த calcium release from sarcoplasmic reticulum அப்படின்ட்டு. ஸோ அப்போ மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். The fallen blood pressure caused by D-tuberculin is due to அப்படின்னு சொல்லிது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ வந்து நம்ம அடுத்த டாபிக் நியூரோமஸ்குலர் பிளாக்கிங் ஏஜென்ட். நியூரோமஸ்குலர் பிளாக்கிங் ஏஜென்ட்ஸ்ல ஸோ லாங் ஆக்டிங் இஸ் D-tuberculin அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பிளான்ட் சோர்ஸ், நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது இந்த D-tuberculin அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஆர் இட்ஸ் ஆக்ஷன் பார்த்தோம்னா ரெடியூஸ்டு வீனஸ் ரிட்டர்ன், கேங்லியானிக் பிளாக்கெட், ஹிஸ்டமைன் ரிலீஸ். ஸோ இது மூலியமாக தான் இது வந்து எனக்கு பிபி வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட இன்னொரு கேங்லியானிக் ரெடியூஸ்டு வீனஸ் ரிட்டர்ன். ஜென்ரலி மசில் வந்து இதுக்கு இன்ட்ராசெல்லுலர் பொட்டாசியம் வந்து இருக்கும் ஜாஸ்தியாக இந்த மசில். ஆக்சுவலி இன்னும் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து டீபோலரைசேஷன் தான்.
சரிங்களா. டீபோலர் ஆஃப்டர் மசில் கான்ட்ராக்ஷன் இஸ் ஓவர் சோடியம் அயன் வந்து வெளியே வரும். அப்போ பொட்டாசியம் செல்ஸ் வந்து உள்ளார் போகும். ஸோ ரீபோலரைசேஷன் ஆகும்போது மசில் இஸ் ரெடி ஃபார் செகண்ட் கன்ட்ராக்ஷன். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லணும், இட் இஸ் அ நியூரோமஸ்குலர் பிளாக்கிங் ஏஜென்ட். லாங் ஆக்டிங் எந்த கிளாசிஃபிகேஷனில் வருது அப்படின்னா லாங் ஆக்டிங். ஸோ இட் இஸ் ப்ரொபோஸ் தியரின்னு சொல்லலாம். அது அந்த ஃபெனடாயின் வந்து அந்த அப்சார்ப்ஷன் வந்து தடுக்குது. அந்த கால்சியம் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்குல்ல இன்டெஸ்டினில் இட் இன்ஹிபிட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்சியம் வந்து இன்ஹிபிட். அப்புறம் கிட்னிலையும் இட் இன்டர்ஃபியர்ஸ் வித் விட்டமின் டி. ஸோ ஃபெனடானோட ரேடியார் அப்படின்னு சொல்லும் போது ஸோ லாங் யூஸ் வந்து இட் வில் காஸ் rickets in vitamin D அப்படின்னு சொல்லிட்டு it is a theory actually. The drug used for controlling tetany is tetany வேற tetanus வேற சரிங்களா. tetany வந்து they will be giving அந்த calcium level குறையும் போது ஒரு மாதிரி cramps மாதிரி வரும். ஸோ tetany வேற tetanus வேற. ஸோ we can give intravenous calcium gluconate. tetany வந்து deficiency of calciumல வரும். So then the drug of choice for controlling postpartum hemorrhages methyl ergometrin அப்படின்னு சொல்லுவோம். So after delivery hemorrhage வந்து we can go with ergometrin. So ergot alkaloidsல வரக்கூடிய drug. So use வந்து to control postpartum hemorrhage. Then concurrent use of the following drug is likely to cause failure of oral contraception. இது வந்து rifampicin ஓட ADR. Rifampicin is an anti-tubercular agent. So இது யூஸ் பண்ணும்போது இந்த ADR வந்து it will cause failure of oral contraception. Then in which of the following forms of oral contraception pills are taken continuously without interruption. So நிறைய pills இருக்கு. So mini pill அப்படின்னா so mini pill அப்படின்னாலே it will contain progesterone அப்படின்னு சொல்லலாம். mini pill வந்து for oral contraceptive pills வந்து டெய்லி எடுத்தோம்னா ஒரு டைப் வந்து இந்த mini pill அப்படின்னு சொல்லலாம். So it is safe also, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ who are older than 35 they can use it. So mini pill அப்படின்னு சொல்லிட்டு progesterone only pill அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ contraceptives progesterone synthetic இதெல்லாம் இருக்கு. The most popular form of hormonal contraception is combined estrogen and progesterone. இதெல்லாம் இப்போ famous or popular form is this one. So tamoxifen citrate, it is used for palliative treatment of breast carcinoma. Yes, premenopausal women, postmenopausal women, mastectomized patients, all of the above. Anti-cancer. So tamoxifen வந்து எந்த கேட்டகரியில் வருது? So tamoxifen வந்து anti-estrogens வரும் சரிங்களா. it blocks the activity of estrogen or female hormone. ஸோ அப்போ வந்து பிரெஸ்ட் அந்த டியூமர்ஸை வந்து இட் வில் ஸ்டாப் இனிபிட் பண்ணும். ஸோ இட் கேன் பி கிவன். ஸோ ப்ரீ மெனோபாசல் உமன் ஃபார் எல்லா ஏஜ் கேட்டகரியில் இருக்க உமனுக்கு வி கேன் கிவ் இட். தென் த கார்டிகோஸ்டீராய்ட் ப்ரிஃபர்ட் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இன் அடிசன்ஸ் வந்து ஹைட்ரோகார்டிசோன் ஹார்மோனல் இப்போ பார்த்துட்ருக்கோம். டெக்ஸாமெத்தசோன் டிஃபர்ஸ் ஃப்ரம் prednisolone in that it is longer acting, more potent and more selective. ஸோ ஸ்டீராய்ட்ஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. ஹார்மோன்ஸ். So glucagon release from pancreas is stimulated by. So glucagon வந்து இப்போ எந்த செல்ஸ் பீட்டா செல்ஸ்லேருந்து இன்சுலின் மாதிரி ஆல்ஃபா செல்ஸ்லேருந்து glucagon இருக்கும். So it is stimulated by this hormone adrenaline. The following anti-diabetic drug. இப்போ இந்த classes வந்து anti-diabetic drugs வரும். So it inhibits the intestinal brush border alpha glucosidase ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து அக்கார்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவிக் ரிவிஷன் சொல்லிட்டு oral antibiotic drugs அப்படின்னு நம்ம வந்து டைப் 2க்கு கொடுப்போம் சரிங்க. நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ அதில் வந்து படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு இன்சுலின் சென்சிடைஸ் பண்ணி வர்றது மெட்ஃபார்மின், இந்த சல்ஃபோனைல் யூரியாஸ் அந்த மாதிரி வரும். சாரி சல்ஃபோனைல் யூரியாஸில் மெட்ஃபார்மின் வந்து இந்த இன்சுலின் சென்சிடைசர் இன்சுலின் செக்ரெட்டோகாக்ஸில் தான் சல்ஃபோனைல் யூரியாஸ் வரும். அதில் குளுக்கோகான் லைக் பெப்டைடு கிளினைட்ஸு எல்லாம் படிச்சிருக்கோம். டோல் பியூட்டமைடு இந்த சல்ஃபோனைல் யூரியாஸில் அந்த டோல் பியூட்டமைல் குளோர்புரோமைடு இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்துறது வந்து அக்கார்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜிஐ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் குளுக்கோஸ் அப்சார்ப்ஷனை வந்து தடுக்கல வந்து அக்கார்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் அக்கார்போஸ். ஸோ இந்த கிளிட்டோசோன் இதெல்லாம் வந்து வேற கிளாசிஃபிகேஷன்ஸில் வரும். இன்சுலின் செக்ரியேட்டோகாக்ஸ் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லைங்களா, அதில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து அந்த கிளினைட்ஸ் மெக்லிட்டினைட்ஸ் அது வரும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆல்ஃபா குளுக்கோசிடஸ். அதில் 3 ட்ரக் வரும். அக்கார்போஸ், வேக்லிபோஸ், மிக்லிடால். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கார்போஸ், வேக்லிபோஸ், மிக்லிடால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அந்த இதில் இந்த கேட்டகரியில் இதுதான் வரும். ஸோ மற்றதெல்லாம் என்ன இந்த கேட்டகரியில்
நெக்ஸ்ட் பயோக்ளிட்டசோன் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணுற ஒரே தயாசோலிடைன் டயான்ஸ் கேட்டகரியில் யூஸ் பண்ணுற ஒரே ட்ரக் பயோக்ளிட்டசோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் பைண்ட்ஸ் வித் பெராக்சிசோம் ப்ராலிஃபரேட்டர் ஆக்டிவேட்டட் ரிசெப்டார் காமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இட் வில் decrease the insulin resistance. So only drug used in this category. Next is metformin. இது வந்து biguanide derivative. சரிங்களா, biguanide derivative வரது வந்து metformin. இதோட மெக்கானிசம் வந்து இது AMP-யை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இட் வில் inhibit the intestinal glucose absorption. ஸோ இது கொஞ்சம் ஆன்டிடயபெட்டிக் பற்றி. ஸோ எப்போ வந்து the following feature disfavors use of oral hypoglycemia. ஓரலாக இவ்வளோ தாண்டுனா நம்ம இன்சுலின் எடுத்துக்கணும் பேரண்டலாக. ஸோ அது பேஸ் என்னன்னா இன்சுலின் ரெக்கார்டு மோர் தென் 40 யூனிட் பர் டே அப்படின்னு போச்சு அப்படின்னா they have to take insulin. choose a correct statement about natiglinide அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்குது, natiglinide. ஸோ இந்த ட்ரக்ஸில் வந்து what are the things அது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கிளினைட்ஸ் அப்படிங்கிறது முதல் என்னன்னு பார்த்துக்கலாம். கிளினைட்ஸ் வந்து மெக்லிட்டினைட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் வர ஆன்டி டயபெட்டிக் ட்ரக். ஸோ இது வந்து what are the examples அப்படின்னு பார்த்தோம்னா ராபாக்ளினைட், மெக்லிட்டினைட் அண்ட் நாட்டிக்ளினைட் அப்படின்னு. ஸோ சிமிலர் டு சல்ஃபோனைல் யூரியாஸ் வந்து இது ஆக்ட் ஆகுது. இந்த கொஷின் என்ன அப்படின்னா சில ட்ரக்ஸ் வில் பி டேக்கிங் ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஃபுட்டு ரெடி ஆனோன்னா வில் பி டேக்கிங். பட் இந்த நாட்டிக்ளினைட் அப்படின்னா இட் இஸ் நாட்டிக்ளினைட் ஆர் அதர்ஸ் ராபாக்ளினைட் இதுனா இட் ஹஸ் டேக்கன் ஜஸ்ட் பிஃபோர் அ மீல். சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்தால் போதும். 60 milligram 2 or 3 times daily. So just before a meal, it limits the postprandial hyperglycemia in type 2 diabetes. Postprandial அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஹைப்பர்கிளைசிமியா சுகர் லெவல் ஜாஸ்தியாக போகிறது ஆஃப்டர் ஃபுட். ஸோ இட் இஸ் இதுக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்குது. மெக்லிட்டினைட்ஸ், கிளினைட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, இதோட மெக்கானிசம் வந்து சிமிலர் டு சல்ஃபோனைல் யூரியாஸ். இந்த ரிசெப்டார் மட்டும் தான் மாறும். ஸோ இது வந்து அந்த பொட்டாசியம் சேனல்ஸ், ADP டிபெண்டன்ட் பொட்டாசியம் சேனல்ஸ் வந்து இனிபிட் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following drugs can precipitate hypoglycemia if given to a diabetic controlled with a sulfonyl urea drug? ஸோ இது ட்விஸ்டட் தான் இது. ஸோ இன்னும் ஹைப்போகிளைசிமியா தான் கொடுக்குறோம் ஆன்டி டயபெட்டிக். பட் ஈவன் வித் திஸ் ட்ரக் இன்னுமே உங்களுக்கு ஹைப்போகிளைசிமியா போயிடும். ஸோ அந்த ட்ரக் வந்து குளோரம்ஃபெனிகால் தான். ஸோ குளோரம்ஃபெனிகாலோட நேச்சரே தான், இட் வில் இன்க்ரீஸ் எஃபெக்ட் ஆஃப் குளோர்ப்ரோபமைட் அப்படின்னு சொன்னால் அதனால ஹைப்போகிளைசிமியா போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவல் லோவாக போயிடும், தலைவலிக்கும், ட்ரௌசினஸ், வீக்னஸ், ஸோ ஸ்வெட்டிங் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ த ட்ரக் விச் கேன் காஸ் ஹைப்போகிளைசிமியா if already they are taking a sulfonyl urea drug, சரிங்களா, chlorpropamide or tolbutamide. Next, the second generation sulfonyl urea hypoglycemia differ from the first generation. So over generation drug அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்க அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அந்த செகண்ட் ஜென்ரேஷன் எடுத்தால் ஸோ எப்படி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அது மோர் பொட்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரல் திங் ஆக்சுவலி. ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ் ஒரு அந்த சிந்தட்டிக் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஸோ வி கேன் கம்பேர் அப்படின்னா தே ஆர் மோர் பொட்டென்ட் ஃப்ரம் அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன். இதுதான் டிஃப்ரென்ஸ். மெட்ஃபார்மின் இஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் பென்ஃபார்மின் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மெட்ஃபார்மின் வந்து எந்த கிளாஸில் வரும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். ஸோ மெட்ஃபார்மின் வந்து பைகுவானேட் டெரிவேட்டிவ், சரிங்களா. பைகுவானேட் அப்படின்னாலே மெட்ஃபார்மின் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு ட்ரக் யூஸ் பண்ணுவோம், மெட்ஃபார்மின் அண்ட் பென்ஃபார்மின். ஸோ இட் இஸ் லெஸ் லயபிள் டு காஸ் லாக்டிக் அசிடோசிஸ் அப்படின்ட்டு ஒரு சைடு எஃபெக்ட், ஓகேங்களா. ஸோ அது முக்கியமானது லாக்டிக் அசிடோசிஸ் அப்படின்ட்டு. ஸோ வாட் இஸ் லாக்டிக் அசிடோசிஸ்? ஸோ லாக்டிக் அசிடோசிஸ் அப்படின்னா எப்போ வந்து லாக்டிக் ஆசிட் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் நிறையா இருக்கும், அப்போ ஆகும்போது என்ன ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக போகும். ஸோ மெட்ஃபார்மின் யூஸ் பண்ணும்போது இந்த சைடு எஃபெக்ட் வந்து ரேர் தான். The monocomponent insulin preparation differ from the conventional preparations in the following. They cause less hypoglycemic reactions. So insulin preparations நிறைய இருக்கு, சரிங்களா. ஸோ if we are comparing this monocomponent from the conventional அப்படின்னா they will cause less hypoglycemia. ஏன்னா இது ADRA hypoglycemia தான். In a patient of diabetes mellitus maintained on insulin therapy, administration of the following drug can initiate glycemia control. So what is a drug? Prednisolone or prazosin paracetamol phenytoin. So prednisolone or steroid drug actually.
ஸோ மோஸ்ட்லி prednisolone இல்லை மற்ற ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கும்போது ஒரு blood sugar level வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ போகும்போது liver will become resistant to insulin. சரிங்களா? ஸோ இப்போ இது ரீசன் என்ன அப்படின்னா லிவரை வந்து ரொம்ப கம்மியாக சென்சிடைஸ் பண்ண வச்சிடும். சரிங்களா? பிகாஸ் they cause it to carry on releasing sugar அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ட்ரக் யூ ஜஸ்ட் ரிமெம்பர் தி ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் prednisolone இதோட வேலை வந்து it will cause insulin resistant தான். இதோட வேலையை ஸ்டீராய்ட்ஸ் it will cause insulin resistant. அப்போ வந்து பார்த்தோன்னா the cells will not respond to insulin. சரிங்களா? ஸோ அதனால வந்து it is called as steroid induced diabetes அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டீராய்ட்ஸ் இதான் இந்த திஸ் இஸ் சின்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டீராய்டு அண்ட் இன்சுலின் வந்து சேர்த்து வராத மாதிரி பார்த்துக்கணும் ஆக்சுவலி. சரிங்களா? அது இட் வில் ஒரு ரியாக்ஷன், இட் வில் காஸ் அ ரியாக்ஷன். Insulin receptor is in the receptor, what is the type of receptor? Tyrosine protein kinase receptor. The name ஞாபகம் வச்சுக்கோங்க. Action of insulin does not include the following. So it will facilitate the gluconeogenesis, glyconeogenesis. So இது எது பண்ணாது அப்படின்னா இது முக்கியம். நியோ குளுக்கோ புதுசா குளுக்கோஸ் வந்து நியோ அப்படின்னா நியூ குளுக்கோஜெனசிஸ் அப்படின்னா ஃப்ரம் அதர் தென் கார்போஹைட்ரேட் சோர்ஸ். ஸோ இது பண்ணாது அப்படின்ட்டு. The treatment of hyperthyroidism, carbimazole has the following advantage over radioactive iodine. So hyperனா நிறைய தைராய்டு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும்போது இந்த ட்ரக் வந்து நம்ம கொடுப்போம். சரிங்களா? So we are comparing this with radioactive iodine. அப்படிங்கும்போது hypothyroidism when induced is reversible. நம்ம அப்படியே இந்த ட்ரக் கொடுக்கும் ஹைப்போதைராய்டிசம் வந்து இட் கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு சின்ன ஒரு சம்மரி ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்டி தைராய்டுக்கு என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா தயோ யூரியா டெரிவேட்டிவ்ஸில் தான் இந்த கார்பிமசோல் வரும். அதை தவிர அயானிக் இன்ஹிபிட்டர்ஸ் வந்து பொட்டாசியம் தயோசைனேட் அயோடைட்ஸ் கொடுப்போம், சோடியம் ரேடியோ ஆக்டிவ் அயோடைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த அட்வான்டேஜ் தான் நம்ம இப்போ பார்த்தது ஆக்சுவலி கார்பிமசோல் அப்படின்ட்டு. ஸோ இதோட இது என்ன பண்ணுது அப்படின்னா இட் வில் இன்ஹிபிட் த ஆக்சிடேஷன் ஆஃப் அயோடைட் டு அயோடின் அப்படிங்கிற மாதிரி வித் த ஹெல்ப் ஆஃப் த பெராக்சிடேஸ் என்சைம் அப்படின்னு சொல்லிட்டு. 60-year-old male presents with severe hyperthyroidism and multinodal goiter. So the case study 60-year male, so he is having hyperthyroidism and multinodal goiter. So it was decided to treat him with RADIAN, iodine 131 radioactive iodine. ஸோ இதுக்கு வந்து இதோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அவருக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு காய்டர் வேறு இருக்குது, சிவியர் ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ தே கோ வித் ப்ரோபரனாலால் வித் கார்பமிசோல் டில் அந்த தைராய்டு டாக்சிகோசிஸ், நிறைய தைராய்டு ஹார்மோன் இருக்குது. தென் 1 week கேப் விட்டுட்டு again they are going for radioactive 131. So திருப்பி you can treat with carbimazole after a week for 2 or 3 months. இது general thing தான். சரிங்களா? Then 54 complications of over treatment with thyroxine include the following except அப்படின்ட்டு. So auricular fibrillation, over treatment with a hypothyroidism, angina pectoris, congestive heart failure இது வராது. acceleration of atherosclerosis. Then superactive gonadotrophin releasing hormone agonist cause initial as well as sustained inhibition of gonadotrophin release. So agonist அப்படின்னு சொல்லுவாங்க. So it will there will be sustained inhibition of gonadotrophin release. Drugs that suppress growth hormone release in acromegaly include the following except this. ஸோ வந்து அக்ரோமெகலி அந்த க்ரோத் ஹார்மோன் வந்து யூஸ் பண்ணுறது எக்ஸெப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ப்ரோமோக்ரிப்டன், சொமேட்டோஸ்டாட்டின், ஆக்ட்ரியோடைட், நெஃபரெலின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 ட்ரகும் ப்ரோமோக்ரிப்டன், சொமேட்டோஸ்டாட்டின், ஆக்ட்ரியோடைட் இது வந்து இட் வில் சப்ரோஸ் த க்ரோத் ஹார்மோன் ரிலீஸ். ஸோ இது கொனடோட்ரோபின் அதில் வரும் ரிலீஸிங் இதில். ஸோ இது வராது உங்களுக்கு. செவரல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் எக்ஸர்டட் த்ரூ த எலாபரேஷன் ஆஃப் இது முக்கியம் இன்சுலின் லைக் growth factor 1 growth ஹார்மோனோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இன்சுலின் லைக் growth factor 1. Again a case study, a patient of chronic bronchial asthma was maintained on oral prednisolone steroid 20 mg per day for 3 months. It was decided to switch him over to inhaled beclomethasone dipropionate 200 microgram 4 times a day. What should be done to the oral prednisolone medication after starting inhaled beclomethasone? ஸோ வந்து
இது வந்து சில டோசஸ் வந்து அப்படியே டக்குன்னு நிப்பாட்டக்கூடாது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி தான் நிப்பாட்டணும் மாதிரி. ஸோ இட் ஷுட் பி கிவன் அட் த சேம் டோஸ் ஃபார் 1 week அண்ட் தென் டேப்பர்டு. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடும். சில ட்ரக்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணுவோம், ஒன்று ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொன்று ஆரம்பிக்கும் போது. ஸோ அந்த கேட்டகரியில் வர்றது தான் இந்த bronchial asthma, prednisolone and prednisolone. So inhaled beclomethasone dipropionate should be used only in moderate to severe chronic asthma. So இது ஸ்டீராய்டு தான் ஆஸ்மா கண்டிஷனில். ஸோ இட் கேன் பி யூஸ்டு. ஸோ அக்யூட் ஆஸ்மா இந்த சால்பியூட்டமல் டர்பியூட்டல் அந்த மாதிரி போயிடும். ஸோ மாடரேட் டு சிவியர் க்ரானிக் ரொம்ப நாள் இருக்க ஆஸ்மாக்கு வி கேன் கோ இன்ஹேல்டு அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டமிக் கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் ஆர் இண்டிகேட்டட் இன் த ஃபாலோவிங் கண்டிஷன் எக்ஸெப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் வி கேன் யூஸ் இட் இன் சிவியர் க்ரானிக் ஆஸ்மா, ஸ்டேட்டஸ் ஆஸ்மேட்டிகஸ், டு ப்ரிவென்ட் நியோநாட்டல் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். ஸோ இதுக்கு வராது, மைல்டு எபிசோடு வந்து இது வரவே வராது கார்டிகோஸ்டெராய்ட்ஸ். So choose the correct statements about ipratropium bromide. So ipratropium bromide is drugs used in bronchial asthma classification la padichirkom. Anticholinergics la vandu ipratropium tiopetropium bromide அப்படினு சொல்லிட்டு. So what are the correct statements அப்படினா, it produces additional bronchodilation when added to nebulized salbutamol. The combination salbutamol oda கொடுக்கும்போது it will be producing additional bronchodilation அப்படின்னு சொல்லுவோம். So bronchodilator, anticholinergic drugsல வந்து இது வரும். வேற ipratropium வந்து they act on M1 and M3 receptors. அதுல bronchodilation ஆகுது. அந்த bronchodilation is due to M1 and M3 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதில் லாங் ஆக்டிங் வந்து tiotropium ipratropium அது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட், which of the following drugs inhibits theophylline metabolism and raises its plasma concentration? மெட்டபாலிசம் குறைச்சி ஆக்ஷன் வந்து லாங்காக இருக்கும். ஸோ ciprofloxacin. So which of the following beta-2 agonist bronchodilators is given by inhalation and is suitable for both terminating asthma attack as well as for twice daily prophylaxis? Formoterol. ஸோ இந்த ட்ரக் வந்து bronchial asthma கொடுக்குறது. ஸோ இது எந்த கிளாஸில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா bronchodilator sympathomimeticsல வந்து ஃபார்மெட்ரால் அப்படிங்கிறது வந்து லாங் ஆக்டிங், இட் இஸ் அ பீட்டா அகோனிஸ்ட் தான். லாங் ஆக்டிங் அந்த வந்து இது ரேப்பிட் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு. ஸோ மாடரேட் டு சிவியர் இது அப்படி கொடுக்கலாம். ஸோ 12 to 24 microgram twice a day by inhalation. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கு வி கேன் கோ வித் ஃபார்மெட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து சால்மெட்ரால், இதுவும் வந்து லாங் ஆக்டிங் பீட்டா 2, பட் இது கிரேட்டர் தென் 12 hours வந்து இது ஆக்ட் ஆகும் சால்மெட்ரால். இதுவும் மாடரேட் டு சிவியர் பர்சிஸ்டன்ட் ஆஸ்மா கொடுக்கலாம். பட் ஸ்லோ ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் இதுக்கு வந்து ரேப்பிட் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன், இது வந்து ஸ்லோ ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு. அக்யூட்டுக்கு இது கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ த மோஸ்ட் ப்ராமினென்ட் அண்ட் டோஸ் ரிலேட்டட் சைட் எஃபெக்ட் ஆஃப் சால்பியூட்டமால் இஸ், அது முக்கியம். சால்பியூட்டமாலோட மேஜர் ஏடிஆர் அப்படின்னு சொல்லணும்னா இது சொல்லலாம் நம்ம. மசில் ட்ரெமர், அவ்வளோ நடுக்கமாக இருக்கும் சில பேருக்கு சால்பியூட்டமால் கொடுக்கும்போது. திஸ் இஸ் டோஸ் ரிலேட்டட் ஒன் ஆல்சோ. திஸ் இஸ் சால்பியூட்டமால் வந்து பீட்டா செலக்டிவ் beta-2 agonist அப்படிங்கிற அதில் வந்து நம்ம என்னென்ன படிப்போம் அப்படின்னா சால்பியூட்டமல், டர்பியூட்டலன், சால்மெட்ரால், பேம்பியூட்ரால், ஃபேமிட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இது சால்பியூட்டமல் அப்படின்ட்டு. ஸோ எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா beta-2 ரெசெப்டாரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிட்டு தேர் வில் பி இன்க்ரீஸ் இன் அடினல் சைக்ளேஸ். ஸோ இன்க்ரீஸ் இன் அப்புறம் சைக்ளிக் ஏஎம்பி. ஸோ அங்கே bronchodilation. ஸோ அது வந்து நம்ம சைக்ளிக் ஏஎம்பி லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதில். ஸோ bronchodilation. ஸோ திஸ் இஸ் மெக்கானிசம் ஷார்ட் recap. ஸோ இதோட ஏடிஆர் வந்து இட் வில் ப்ரொடியூஸ் மசில் ட்ரெமர். The following antitussive is present in opium but has no analgesic or addicting properties. Noscapine. ஸோ இருமல் கொடுக்கக்கூடிய ஒரு ஓபியம். ஸோ இது வந்து ஆனால் பெயின் கில்லர்லாம் கிடையாது, அடிக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்காது. ஸோ கொடினோ வில் கோ ஃபார் திஸ் ஆன்டிடோட். பட் இந்த அட்வான்டேஜஸ் வந்து வி கேன் கோ ஃபார் noscapine அப்படின்னு சொல்லலாம். ஸோ noscapine they are from papaver somniferum அப்படின்னு சொல்லுவோம். antitussives வேற வந்து இதில் noscapine வந்து ஓபியம் ஆல்கலாய்டு இருக்கு. இதில் வந்து ஆஸ்மா பேஷண்ட் கொடுக்கும்போது there will be bronchospasm. The following expectorant acts more directly on the airway mucosa as well as reflexing வந்து பொட்டாசியம் அயோடைடு முக்கியமான ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது
The potassium iodide வந்து இது mucokinetics அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம், mucolytics அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம் நம்ம pharmacology-ல. So it acts by on both the airway and reflexively also. Probenicide has the following. Probenicide அப்படினாலே it will come uricosuric effect அப்படின்ட்டு. So anti-goutல இது வரும். So which component of sulfasalazine is responsible for the therapeutic effect in rheumatoid arthritis? And sulfapyridine and the group actually. So structure பார்த்தீங்கன்னா தெரியும். Disease modifying anti-rheumatic drugs DMARDs அப்படின்னு சொல்லுவோம். So are indicated in rheumatoid arthritis along with NSAID in patients with progressive disease. Disease modifying anti-rheumatic drugs DMARDs. And the disease modifying anti-rheumatic drugs examples பார்த்தோம்னா methotrexate, sulfasalazine, hydroxychloroquine and leflunomide அப்படின்னு சொல்லிட்டு. So முக்கியம் அது. And which of the following is a reserve drug but not a disease modifying drug in rheumatoid arthritis? இது reserve drug தான். இந்த disease எந்த இதுலயும் modify பண்ணாது. So இந்த prednisone latest மத்த நான் சொன்னதெல்லாம் இந்த மூணுமே வந்து DMARDsல வரும். Select the drugs which inhibit cyclooxygenase in the brain but not at the peripheral sites of inflammation. So வந்து இது paracetamol. So அதுக்கு தான் இதுக்கு anti-inflammatory கம்மி, analgesic, antipyretic, anti-inflammatory கொஞ்சம் கம்மியா இருக்கும். Choose the correct statement about non-steroidal anti-inflammatory drugs. So இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா combined therapy with prednisolone and NSAIDs carry a higher risk of gastric bleeding அப்படின்னு. So combine பண்ணக்கூடாது. So it will cause ulcers. Already நம்ம ranitidine அந்த மாதிரி சேர்த்து தான் கொடுப்போம். So NSAID-யோட நம்ம prednisolone கொடுத்தா gastric bleeding ஆகும். Then selective inhibition of thromboxane A2 synthesis by low dose aspirin therapy might retard the progression of pregnancy induced hypertension அப்படின்னு சொல்லிட்டு pregnancy-ல சில பேருக்கு hypertension வரும். So you can inhibit this thromboxane A2 by low dose aspirin அப்படின்னு சொல்லிட்டு இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது ஸ்டடி ஆக்சுவலி அந்த எப்படி அந்த ஆஸ்பிரின் தெரப்பி வந்து இந்த ப்ரீ எக்லம்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிபி இருக்கும் ப்ரெக்னன்சி டைமில். ஸோ எவ்வளோ டோஸ் கொடுக்கலான்னா அரௌண்ட் 81 மில்லிகிராம் பர் டெசிலீட்டர் கொடுக்கலாம். ஸோ 12 வீக்ஸ்க்கு அப்புறம் அது கொடுக்கலாம். Aspirin is contraindicated in children suffering from influenza or similar viral infection because of risk increase of Reye syndrome. With ADR of aspirin. So Reye syndrome abdina, it is associated with confusion, swelling in the brain and liver damage the Reye's. So குழந்தைங்களுக்கு 3 years below வந்து will not be giving aspirin. So recovering from viral infections வந்து we should not give aspirin. So inhibitors of prostaglandin synthesis, they share the following features except so prostaglandin synthesis there will be prolongation of bleeding time, prolongation of labor, gastric mucosal damage. So in the inhibitors of prostaglandin அப்படினாலே நம்ம NSAID வந்துரும். So இது எல்லா features prolongation of bleeding time, prolongation of labor and gastric mucosal damage. Cervical priming with prostaglandin results in cervical priming நாலே softening of cervix. So அதுக்கு prostaglandins என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா misoprostol கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. So it will facilitate the softening of cervix. Low doses of aspirin prolong bleeding time by selectively inhibiting synthesis of thromboxane A2. இது ஆல்ரெடி பார்த்ததான். The prostanoid that consistently constrict blood vessels are vasoconstrictor thromboxane A2. Select the correct statement in relation to drug therapy of migraine. Migraine and the ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. Use of ergot alkaloids is restricted to severe or resistant cases. So ergot alkaloid யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. It is restricted to severe or resistant case. மற்ற ட்ரக்ஸ் கொடுக்கும்போது சரியாகாதனால we can use ergot alkaloids. The following is not a feature of second generation antihistaminics. So the first generation ku second generation difference. So they will be better. Second generation வந்து பெட்டரா இருக்கும். It is not a feature. So features என்னென்ன இருக்கு அப்படின்னா non impairment of psychomotor. Second generation எடுக்கும்போது இந்த psychomotor performance நல்லாவே இருக்கும். So absence of anti-5HT actions இருக்கும். Then anti-allergic இருக்கும். So இது இருக்காது. The following statement about histamine is not correct. So correct ஆனது முத பாத்துருங்க. So it plays no role in delayed hypersensitivity, type of hypersensitivity.
It serves as a neurotransmitter, this is correct. All types of histamine receptors, G protein coupled receptors, this is correct. So this is varadu. So this mattum varadu illala. So there are many other mediators of immediate hypersensitivity. In hyperthyroidism, beta adrenergic blockers are used. So use hyperthyroidism propanol for rapid control of certain symptoms while awaiting response to carbamazole. So beta adrenergic blockers with in the carbamazole so in the beta adrenergic blockers so beta blockers they can be used. The beta blockers they will increase the symptoms of hyperthyroidism. So they palpitation, tachycardia, anxiety, the heat tolerance. So till this acts, we can use beta adrenergic blockers. In a patient of hypertension, the dose of propanol that normalizes blood pressure is reduced resting heart to 50 heartbeats per minute. Which of the following beta blockers will be more suitable for him as an alternate so that the heart rate is not markedly reduced? So they are asking about alternate. Propanol we can go for pindolol. So pindolol is a non-selective beta blocker. So it will block the beta 1 adrenergic receptors. So the block it will inhibit the release of renin. So it will inhibit angiotensin 2 and aldosterone release. So use the most likely complication of prolonged use of nasal decongestant drops. So adikadi vandu நம்ம மூக்கு அடைச்சிட்டு இருக்க drops விட்டுட்டு இருந்தோம்னா atrophic rhinitis அப்படிங்கற ஒரு So atrophic rhinitis it is a chronic disease. It is characterized by dryness, crusting, and there will be a sensation of nasal congestion. So 85. Choose the drug which is used as a short-term inotropic in severe congestive heart failure and has selective adrenergic beta 1 agonistic activity but no dopaminergic agonistic activity. So dobutamine answer. Dobutamine being a synthetic catecholamines. So it is dopamine derivative now. It is a dopamine derivative, and along with that it increases the force of contraction of heart. There is a force so this is adrenergic drugs. So adrenergic beta adrenergic drugs, and it is very useful drug. Dobutamine compare is a very useful drug in cardiogenic shock. So compared with dopamine, we can go with dobutamine. Atropine is contraindicated in raised intraocular tension. So atropine being the anticholinergic drugs. So the actions on eye it will produces mydriasis, dilatation of pupil. It will increase the intraocular tension. So due to the blockage of drainage of aqueous humor caused by mydriasis, so we can't give it in raised intraocular tension. So choose the correct statement about nicotine. So nicotine it is used as an aid and help during smoking cessation. Smoking on stop we can go with nicotine. Pralidoxim can reactivate cholinesterase enzyme that has been inactivated by organophosphate anticholinesterase. So pralidoxim poisoning la padichirukkom ningla oxycoms appdin solittu. So we can organophosphate anticholinesterase it has been inactivated. Idu padichirukkom already. Seringla. Which of the following is a prodrug of adrenaline used topically in glaucoma dipivefrin. So tetrodotoxin blocks nerve impulse junction transmission by blocking the sodium channels. So the tetrodotoxin, it is a kind of analgesic. So it is a sodium channel blocker. So it blocks the nerve impulse and transmission by blocking the sodium channels. So addiction and habituation. Addiction vera, habituation vera. It differs from each other in the degree of attendant psychological dependency. Addiction physical and psychological. Habituation is the daily habit. So the essential feature in drug addiction is both
both வரும் இல்ல ஆன்சர் both bookல கரெக்ட்டா கொடுத்திருப்பாங்க பாருங்க drug addiction அப்படினா both physical and psychological dependence. Drugs producing allergic reaction generally act as haptens. அது எது காஸ் பண்ணுதோ அது வந்து haptens அப்படினு சொல்லுவோம். In an anesthetized dog, repeated intravenous injection of ephedrine shows the phenomenon of tachyphylaxis. So what is tachyphylaxis அப்படினா acute tolerance னு சொல்லுவோமா அதுக்கு என்ன சொல்லுவோம் அதுக்கு acute tolerance அப்படினு சொல்லுவோம். So இது வந்து ஒரு decline in the response. So continuously when we are giving அப்படிங்கும்போது there will be no response அப்படியே குறைஞ்சிட்டே போயிடும். So this is called as tachyphylaxis or acute tolerance அப்படிங்க. So ephedrine, amphetamine, so they will cause this. அதனால ephedrine நீங்க கொடுத்திருக்காங்க. In congestive heart failure patient, the orally administered diuretics may not be effective, but the same may work parenterally அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. So what is this? So the route of administration நாம பார்த்திருக்கோம். So it will take around 1 to 1.5 hours. Fusimide கொடுத்தோம் அப்படினா GIT ல இருந்து அப்சர்வ் ஆகுது. So intravenous அப்படிங்கும்போது it will take around 10 to 30 minutes. Logic தான் அது. So which of the following is true for placebos? So placebo அப்படிங்கிறது dummy medication தான். So instead of original அது மாத்திரை மாதிரி இருக்கும், but there will be no medications. சரிங்களா? So this point is the correct. Placebo is a dummy medication. A drug which does not produce any action by itself, where decreases the slope of the log dose response curve and suppresses the maximal response to another drug. It is a non-competitive antagonist. Antagonist na theriyum the receptor la poi ukadhukkum அப்படிங்க மாதிரி. Next, if a drug is excreted in urine at the rate of 10 mg per hour at a steady state plasma concentration of 5 mg, then its renal clearance is. So renal clearance வந்து கேட்டிருக்காங்க. So renal clearance அப்படின்னா அந்த substance எவ்வளோ remove ஆகுது from the blood plasma அப்படின்னு சொல்லிட்டு. So rate of excretion x is equal to அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும். So ux into v அப்படின்னு சொல்லிட்டு. So இந்த ஃபார்முலா வச்சு ux into v divided by px plasma concentration அப்படின்னு சொல்லுவோம். So இந்த ஃபார்முலா இருக்கு, இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிடுங்க சரிங்களா. So select the drug that undergoes extensive first pass metabolism in the liver is propranolol. In addition to slow intravenous infusion, which of the following routes of administration allows for titration of the dose of the drug with the responses? Inhalation. So slow IV கொடுத்துட்டே இருக்கும். So இது இன்னும் உங்களுக்கு வந்து அந்த titration of the dose of a drug வந்து with the response வந்து you can go with இந்த இதில் பார்க்கும்போது inhalationல போகலாம் சரிங்களா.